ഒരു കോടി ഭാനുവിന് ഒളിചക്രരാജരഥ ഹോമകുണ്ഡത്തിൻ നടുവേ வருமாறு அது நடுவிலுதய கதிரோனென்ன பாலை வடிவோடு லலித பரதேவி உரையவும் பாஷாங்குஷம் புஷ்பபாணமுடு கண்ணல் வில்லும் கரநாளிலும் நின்று பொலியவும் கருணை நிதியன வந்தவதரித்த தேவி அவதரித்தாள் லலிதா பரதேவி அவதரித்தாள் தேவி அவதரித்தாள் லலிதா பரதேவி அவதரித்தாள் தேவ முனிவ கூடி செய்த மகாயாகத்தில் தேவ முனிவ கூடி செய்த மகாயாகத்தில் செலுத்தி வலம் புரியும் தசயோஜனை குண்டத்தில் தேவி அவதரித்தாள் லலிதா பரதேவி அவதரித்தாள் செலுத்தி வலம் புரியும் தசயோஜனை குண்டத்தில் பாவமற்ற பார்வை முற்ற சோபையுற்ற ஜோதி பெற்ற தேவி அவதரித்தாள் லலிதா பரதேவி அவதரித்தாள் பாலசூரியன் போல் பிரகாசமுடும் சீரந்து நாலு கரங்களோடு நளின முகமலர்ந்து நீல குந்தளம் வாரி நீளமாய் பின்னலிட்டு பாலமதனில் காமன் பணியவோர் பொட்டுமேட்டு ஆலவட்ட வானம் தொட்ட சேலுடாடும் தேரினோடும் தேவி அவதரித்தாள் லலிதா பரதேவி அவதரித்தாள் எண்டீசையும் விளங்க வெகு தேவரும் வணங்க புண்டரீக பதங்கள் பொற்சிலம்போடிலங்க அண்ட முழுதும் மீன்ற ஆலிலை வயிறுடன் கண்ட கலியகல காட்டும் கருணையுடன் கொண்ட பார்வை கொண்ட சேர்வை கண்டு தேவ கால்கை ஸ்மேவ தேவி அவதரித்தாள் கொண்ட பார்வை கொண்ட சேர்வை கண்டு தேவ கால்கை மேவ தேவி அவதரித்தாள் லலிதா பரதேவி அவதரித்தாள் நவமணி ஆபரண நளின கங்கணமாட நவ யௌவனவதிய நன்மலர் மாலையாட உவமயில வடிவமோடும் குண்டலமாட சிவன் திரு செல்வமான சின்மயம் திகழ்ந்தாட பவங்களற்ற பரத்திலுற்ற தவங்கள் மூர்த்தி தழைத்த சித்தி தேவி அவதரித்தாள் லலிதா பரதேவி அவதரித்தாள் தேவி அவதரித்தாள் லலிதா பரதேவி அவதரித்தாள்